ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் என்ன குழம்பு பண்ணுறதுனே தெரியாதுங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்ப இட்லி தோசை கூடயும் சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு அதே கடையிலே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துருங்க. அதனோட ஈரத்தன்மையில் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்லா நைஸாக கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாங்க. மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேங்க. அந்த புளி எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த புளி கரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுன்னே நம்ம அரைச்சி வச்சிடலைங்களா, அந்த விழுதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மசாலாலாம் வெந்து வரும்போது நல்லா சுண்டி அந்த மசாலாலாம் அந்த வாசமெல்லாம் போய் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எல்லாம் நல்லா வெந்து சுண்டி வரும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதை ட்ரை பண்ணுவீங்க. காய்கறி இல்லாத டைமில் ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்ப இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடான சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம், அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.